செங்கம் அருகே கழிவுநீர் கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதை மீட்டு தராத வட்டார வளர்ச்சி நிர்வாகத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தல் காமராஜர் நகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய் மற்றும் சுடுகாட்டு பாதை வழியை ஆக்கிரமிப்பு செய்துள்ள தனி நபரிடமிருந்து மீட்டு தரக்கோரி பலமுறை புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்காத வட்டார வளர்ச்சி நிர்வாகத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் செங்கம் கிளையூர் சாலையில் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. பரமநந்தல் காமராஜர் நகர் பகுதியில் சுமார் 50 ஆண்டு காலமாக கழிவுநீர் கால்வாயாக இருந்த கால்வாய் பகுதியை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து கழிவுநீர் செல்ல முடியாமல் தடுத்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டதால் கழிவுநீர் கால்வாய் சாலைகளில் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் இப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் இதனை சீரமைத்து ஆக்கிரமிப்பை அகற்றி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரையிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரம் அடைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் செங்கம் கிளையூர் சாலையில் தனியார் பேருந்துகளை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரமாக அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டும் அதிகாரிகள் யாரும் வராததால் கல்லூரி செல்லும் மாணவர்கள் பேருந்து கூட செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகள் தனிநபர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி முறையான கழிவுநீர் கால்வாய் வசதி மற்றும் சுடுகாட்டு பாதை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மா கலைமணி, செய்தியாளர், செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம். ஒரு நாள் பைக் வந்து எல்லாமே போறேன். காவல் தண்ணி விட்டாலும் செங்கம் வட்டம் பரமநந்தல் மதுரா காமராஜ் நகர்ல குடியிருக்கிறோம். ஒரு 700-800 குடும்பங்களுக்கு மேல இங்க இருக்கு. கழிவுநீர் கால்வாயை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. கேட்டா எங்க இடம், காலங்காலமா போன தண்ணி இது, அது வந்து பொது இடமா தான் இருந்துச்சு. இப்போ அவங்க எந்த விதத்துல பட்டா வாங்கினாங்கன்னு தெரியல. என் இடத்துல பட்டாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மணிக்காரு, தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ எல்லாருக்கிட்டையும் வந்து எலெக்ஷனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே பெட்டிஷன் கொடுத்துக்கிறோம். தாசில்தாருக்கு தெரியும், ஆர்ஐ வந்து நேர்லயே வந்து விஏஓவும் பார்த்தாரு, ஓவர்சீயும் பார்த்தாரு. அதுக்கான நடவடிக்கை எலெக்ஷன் கழிஞ்சு பார்த்துக்கலாம். நாங்கள் எலெக்ஷன் கழிஞ்சியும் போய் பார்க்குறோம். பௌர்ணமி அது இதுன்னு கொஞ்சம் நாளை தள்ளி போட்டாங்க. இப்போ வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு, இன்னமும் அதை சரி பண்ணி கொடுக்க முடியல. அதனால மக்கள்லாம் போராட்டத்துக்கு வந்துக்கிறாங்க. ஏற்கனவே தலைவர் மூலமாகவும் மனு கொடுத்துருக்குறோம். எல்லாமே பண்ணிட்டாங்க. பழைய எஃப்எம்டியை வச்சு இந்த ஓடையை அளந்து எடுத்து கொடுத்தா போதும். அந்த பிரச்சனையை தீர்த்தாவே சரியாயிடும். அது கூட சேர்ந்து இந்த சுடுகாடு பொது இடம் எது வெளிங்குதோ அந்த தண்ணி போறதுக்கான வழி, கடைசி ஆத்துல போய் கலக்கிற வழியும் அளந்து எடுத்து கொடுத்தாவே போதும். அது வந்து இப்போ அவங்க தேவைக்காக மறுபடியும் இன்னொரு முறை கட்டுவாங்க, மறுபடியும் இன்னொரு முறை கட்டுவாங்க. கவர்மெண்ட் இடம் இது, கவர்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கினா போதும், யாரும் எதுவும் விட மாட்டாங்க. இது ஒண்ணு செஞ்சா போதும். அதுக்காகத்தான் இந்த சாலை மறியல். சாம்ராஜ்.